ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அந்த இதில் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நவுன் இன் அப்போசிஷன் அப்படின்ற ஒரு மாடலை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாடலில் எப்படி ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக இணைச்சி மாற்றி எழுதுறது, கன்வெர்ட் பண்ணி எழுதுறது, இந்த மாடலில் நவுன் இன் அப்போசிஷன் இந்த டைப்பில் எப்படி ரெண்டு சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இது ஒரு அட்வான்ஸ்டு கிராமர் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? நவுன் இன் அப்போசிஷன் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு பெயர் சொல்லி நவுன் விளக்குவதற்காக அதே பெயர் சொல்லி குறிக்கும் மற்றொரு பெயர் சொல்லி அதற்கு அடுத்தபடியாக வைப்பதாகும். ஒரு பெயர் சொல்லி விளக்குவதற்காக அதே பெயர் சொல்லி குறிக்கும் மற்றொரு பெயர் சொல்லி அதற்கு அடுத்தபடியாக வைப்பதாகும் அப்படின்ட்டு ஒரு டெஃபினேஷன். சரி, அதில் வந்து இங்கிலீஷினோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ்விஓசிஏ. அதில் வந்து சப்ஜெக்ட் இடத்துல நவுன் இன் அப்போசிஷன் வர்றது ஒரு டைப்புங்க. அதை இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மோகன் இஸ் மை ஃப்ரெண்டு. மோகன் எனது நண்பன். ஹி ஒர்க்ஸ் இன் ஏ பேங்க். அவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். இப்படி ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துட்றாங்க. இது ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸையும் சேர்த்து ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக எப்படி எழுதுறது, ஒரே சென்டென்ஸாக எழுதுறதுன்னா அந்த நவுன் இன் அப்போசிஷன் இந்த மாடலில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மோகன் இஸ் மை ஃப்ரெண்டு. இந்த மை ஃப்ரெண்டு தான் ரெண்டாவது சென்டென்ஸ் ஆரம்பத்தில் வந்துருக்குது பார்த்தீங்களா, ஹீ அதை குறிக்குது. மை ஃப்ரெண்டு தான் இந்த ஹீ ஒர்க்ஸ் இன் ஏ பேங்க். அந்த ரெண்டாவது சென்டென்ஸில் ஆரம்பத்தில் வந்துருக்குது பார்த்தீங்களா ஹீ, அந்த மை ஃப்ரெண்டு தான் இங்கே ரெண்டாவது சென்டென்ஸில் ஆரம்பத்தில் ஹீயாக வந்துருக்கிறதுனால இது ஹீயை கட் பண்ணிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், மோகன் கமா போட்டு மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இன் ஏ பேங்க். இந்த முதல் சென்டென்ஸில் வர ரீசன்லாம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸு. மோகன் மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இன் ஏ பேங்க். ஒரு பொருள் புரிகிற அளவுக்கு வந்துடுதுங்களா. மோகன் எனது நண்பன் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். இப்போ வந்து இப்போ எப்படி நவுன் அப்போசிஷன் அதை நம்ம செஞ்சோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. மோகன்ன்றது ஒரு நவுனுங்களா. மை ஃப்ரெண்டு, மைன்றது ஃபஸ்ட் அட்ஜெக்டிவ், ஃப்ரெண்டுன்றது நவுனுங்க. மை ஃப்ரெண்டுன்றது ஒரு நவுன் ஃப்ரேஸ். அது வந்து நவுனாக ஒரே நவுனாக நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணுங்க. மோகன்ற நவுனுக்கு பக்கத்துலேயே மை ஃப்ரெண்டுன்ற ஒரு இன்னொரு நவுன் வந்து நவுன் இன் அப்போசிஷனாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. மோகன் மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இன் ஏ பேங்க். மோகன் எனது நண்பன் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். அது கீழே மை ஃப்ரெண்ட் என்பது இரண்டாவது சென்டென்ஸ் ஆரம்பத்தில் வரும் ஈயை குறிப்பதால் ஈயை விட்டு விடுகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரே சிம்பிள் சென்டென்ஸை மாற்றி எழுதிட்டுங்களா. மோகன் எனது நண்பன் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் சேர்த்து ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுகிறோம் பாருங்கள், நவுன் இன் அப்போசிஷன். இது வந்து சப்ஜெக்ட் இடத்துல வர நவுன் இன் அப்போசிஷன் மாடலுங்க. அடுத்தது ஆப்ஜெக்ட் இடத்துல வர நவுன் இன் அப்போசிஷன் மாடலும் பார்க்கலாம் வாங்க. அது பாருங்கள், எடுத்த ஆப்ஜெக்ட் இடத்துல வரும் மாடல். எக்ஸாம்பிள், நாங்கள் சென்னையை பார்வையிட்டோம். வி விசிட்டட் சென்னை. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இப்படி ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸாக கொடுத்துட்டு இதை வந்து நவுன் இன் அப்போசிஷன் அந்த மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றி எழுதி சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, அதுதான் எழுப்பப்பட்டிருக்கிற பாருங்க. இரண்டாவது சென்டென்ஸில் வரும் சென்னையை நீக்கிவிட வேண்டும். ஈஸ் என்ற பி வெர்பை நீக்கிவிட வேண்டும். அப்பொழுது நமக்கு த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு என்ற நவுன் பிரேஸ் கிடைக்கும். அதையே நவுன் இன் அப்போசிஷனாக எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் சென்னையை பார்வையிட்டோம். வி விசிட்டட் சென்னை. சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இந்த மொதல் சென்டென்ஸில் வர சென்னை அதே சென்னை தான் ரெண்டாவது சென்டென்ஸில் சென்னைன்னு திரும்பி வந்துருக்குது பாருங்கள். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டாவது சென்டென்ஸ் இருக்கிற சென்னையை விட்டுறோம், அந்த பி வெர்பையும் விட்டுட்டு த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற வந்து ஒரு நவுன் பிரேஸ் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்றது இது முழுக்கும் சேர்ந்தது என்னதுங்க, ஒரு நவுன் பிரேஸ். அதை ஒரு நவுனாக நினச்சிங்க. இந்த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்ற நவுன் பிரேஸை தூக்கிட்டு போய் அந்த வி விசிட்டட் சென்னைன்ற முதல் சென்டென்ஸில் கடைசியில் எழுதி விட்றீங்க. அப்போ எப்படி வருங்க, வி விசிட்டட் சென்னை கமா போட்டு த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இந்த சென்னைன்றது வின்றது சப்ஜெக்ட்டுங்க, விசிட்டடுன்றது வெர்புங்க. இது சென்னைன்றது ஆப்ஜெக்ட் எஸ்விஓ அப்படி மனசில் நினச்சிங்க. அந்த ஆப்ஜெக்ட் இடத்துல வந்துருக்கிற நவுனுக்கு பக்கத்தில் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்ற இன்னொரு நவுனை வைக்கிறதுனால இது வந்து நவுன் இன் அப்போசிஷன். இதுக்கு எப்படி வருது பாருங்கள், வி விசிட்டட் சென்னை கமா த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை நாங்கள் பார்வையிட்டோம். மொதல் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இடத்துல வர நவுனுக்கு பக்கத்தில் நவுன் இன் அப்போசிஷன் வந்துச்சு. இந்த ரெண்டாவது டைப்பில் ஆப்ஜெக்ட் இடத்துல வர நவுனில் நவுன் இன் அப்போசிஷன் அந்த இது வருதுன்னு நவுன் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இது ரெண்டு மாடலில் கொஞ்சம் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி வந்து நவுன் இன் அப்போசிஷன் டைப்பில்
2 சிம்பிள் சென்டென்ஸை சேர்த்து ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுண்டு. நன்றி.